அனைவருக்கும் வணக்கம். பிடி செல்வகுமார் சார் நேற்று கூப்பிட்டாரு ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேளை வந்தால் ஜெயில் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற சுயநலன் கருதி நான் வந்து இந்த பொதுநலன் கருதி ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். ஏன்னா வராமல் விட்டால் எதுவும் பிரச்சனையாக வரக்கூடாது, நம்ம ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயும் ஜெயில் வந்துடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த மேடையில் வந்து திருமுருகன் காந்தி அவர்களை பார்க்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய ஒரு வீடியோ பதிப்பு இருக்கு, எதுக்காக இந்த போராட்டம் அப்படின்னு, அவருடைய குழந்தையினுடைய குரலாக. அதை கேட்குறப்ப நம்மலாம் எவ்வளோ கொடூரமானவர்கள், சமூக விரோதிகள், நிஜமான சமூக விரோதிகள் நம்ம தான் அப்படின்னு தோணுது. எல்லா சமூக விரோதத்தையும் அனுமதித்து கொண்டு, அதை சகித்து கொண்டு, அவர்களுடன் கைகுலுக்கி கொண்டு, அவர்களை நண்பன் என்று அழைத்து கொண்டு, தலைவன் என்று அழைத்து கொண்டு நாம் வாழ்கிற ஒரு சமூகத்தில் வாழும்போது எந்த சமரசமும் இல்லாமல் இந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற ஒரு மாபெரும் மனிதனை நான் பார்க்கிறேன். அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப அவருடைய உணவு விஷமாக கொடுக்கும்போது அவருக்காக குரல் கொடுக்க நான் என் வீட்டை வர தயங்கி நின்ற ஒரு கோழையாகத்தான் என் வாழ்நாள் முழுக்க நான் நின்றிருக்கிறேன். இனிமேலும் நான் அப்படிதான் நிற்பேன் என்று நான் நம்பிக்கையாக கூறுகிறேன். என்னுடைய சுயநலன் கருதி சொல்கிறேன். இந்த சுயநலனை துறந்து பொதுநலனாக ஒருவன் வருவது என்பது மிக சாதாரண விஷயம். வட்டி ஏதாவது அழிச்சிடலாம்னு சொன்னாங்க. முதலாளித்துவத்தினுடைய கட்டமைப்பே வட்டியில தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. லெனின் மூலதனம் எழுதாமல் இந்த வட்டியை ஒழித்து விடவே முடியாது. இந்த பேங்கும் வட்டியும் இந்த லோனும் கூலியும் என்று ஒழிக்கப்பட்டு முதலாளித்துவம் மாறுகிறதோ அப்போதான் வட்டியில சாகிறவங்களோட நிலைமை மாறும். வெறும் நம்ம வந்து பூச்சி காமிச்சிட்டு கூடாது. இந்த வட்டிக்கு வாங்குற ஒரு ஆளை கொண்டுட்டுலாம் முதலாளித்துவத்தை என்னைக்கு அழிக்கிற கைகள் நம்மளுக்கு வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து இது வந்து அமைதியா குரல் கொடுத்துட்டு இருக்க முடியும், அமைதியா பேசிட்டு இருக்க முடியும். அது மட்டும் தான் நடக்க முடியும். கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு வந்து பாருங்களேன், நம்ம வந்து சின்ன படங்களுக்காக வந்து நிக்கிறோம். ஆனா சின்ன படங்களுக்கு எங்க தியேட்டர் கிடைக்குது? பரியன் பெருமாள் ஒரு பெரிய டைரக்டரோட ப்ரொடியூசர், தியேட்டர் கிடைக்கல. படம் நல்லா இருக்குன்னு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை. இன்னைக்கு வந்து பேரன்பு நல்லா இருக்கு, மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு தியேட்டர் இல்லை. சிறு படங்களுடைய அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிற தமிழ் ரெக்கார்ட்ஸ்ல சர்வம் தாளமயமும் பேரன்பும் வந்திருக்கு. தயாரிப்பாளர் தங்க தலைவர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. துப்பறிவாளனா இருக்காரு, அவர் வந்து இரும்பு திரை கொண்டு அடக்கிறாரு, என்னென்னமோ செய்யறாரு. ஒரு தமிழ் ரெக்கார்ட்ஸை கண்டுபிடிக்கலாம்ல இத்தனை வருஷத்துல. அதுதானே பதவிக்கு வந்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. இல்லை எனக்கு பயமா இருக்கு, நாளைக்கு என் படம் வர்றப்ப ராக்கர்ஸ்ல படம் வந்துருச்சுன்னா நான் எங்க போய் நிற்கிறது? இந்த இயக்குனர் சங்கமும் இந்த தயாரிப்பாளர் சங்கமும் தானே அதை காப்பாற்றணும். சின்ன படம் எடுக்கிறது அவ்வளோ பயம். அவன் ஏன் தியேட்டருக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறான்? பெரிய ஹீரோ 7 ஹீரோ படங்கள் மட்டும் சிறப்பாக போயிட்டு இருக்கும், அதனால எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. நம்ம இண்டஸ்ட்ரியே அவ்வளோ மோசமாக இருக்கு. நம்ம அவ்வளோதான் எல்லாருமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் போக வேண்டியதான். சிறு படம் எடுக்கிறவங்க, நல்ல படம் எடுக்கிறவங்க யாரும் தியேட்டருக்கு வரதுக்கு ஆளே இல்லை. கிளிக் பண்ணி பார்க்குறேன். 91% பேரன்புக்கு அவ்வளோ ரிவ்யூ. தமிழ்ல இருக்கிற உலகத்துல இருக்க எல்லா டேரக்டரும் பேரன்பை பாராட்டியாச்சு. தியேட்டருக்கு போ ராக்கர்ஸ்ல வந்துச்சுன்னா யார் தியேட்டருக்கு போய் பாப்பா? சிறு படங்களுடைய நிலைமை இதுதான் உண்மை. இதை மறைச்சிக்கிட்டு இருக்கோம். ஏங்க தெலுங்குல படம் வரல? தமிழ் ராக்கர்ஸ்ல கேஜிஎஃப்ங்கிற படம் வரவே இல்லை. மலையாளத்துல ஒரு படம் வரல. எந்த லாங்குவேஜ்ல இல்லை. ஏன் தமிழ் ராக்கர்ஸை கண்டுபிடிக்க முடியல? ஸோ கண்டுபிடிச்சு நீங்க அமைதியா இருக்கீங்களா? என்னதான் நடக்குது முதல்ல எனக்கு தெரிஞ்சவங்க. என் வீட்டில் தீப்பத்தி எரிய போகுது, நான் எரிய போறேன் என் படம் வர்ற அன்னைக்கு. என்னுடைய படம் தோல்வி இங்க இருக்க கட்டமைப்பால் நடக்க போகுது. அதையும் மீறி நான் ஜெயிக்கணும். எவ்வளவு பெரிய வித்த! இந்த பெருச்சாளிகளுக்குள்ள எப்படிதான் நம்ம வந்து ஒரு மானா வாழ்றது, ஒரு அன்னப்பறவையா வாழ்றது? மறுபடியும் என்னை பெருச்சாலியாக்க சொல்றீங்களா? என்னதான் நடக்குதுங்க? இவ்வளோ ஆள் எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் என்னுடைய தொழிலுக்காக இளையராஜா ஃபங்க்ஷன் நடத்தணும். நம்ம என்னை மாதிரி நலிந்த கலைஞருக்காக நீங்க இளையராஜா ஃபங்க்ஷன் நடத்தணும். நாளைக்கு ரமானை கூப்பிட்டு நீங்க நடத்தணும். நான் நலிவடைஞ்சிருவேன்ல. சிறுபடம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் டைரக்டர் நலிவடைஞ்சிருவான். கண்டிப்பா நம்மளுக்கு விஜயோ அஜித்தோ கால்ஷீட் கொடுக்க போறது இல்லை, மிஸ்கின் சாருக்கோ எனக்கோ கொடுக்க போறது இல்லை. ஸோ நாங்கள் ஒரு புதுமுகத்தையோ ஒரு சிறு ஹீரோ வச்சுதான் பண்ணுவோம். ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஷட் டவுன் பண்ணுங்க தமிழ் இண்டஸ்ட்ரியே. முதல்ல இதை கண்டுபிடிங்க. தெலுங்குல மலையாளத்துல வரலங்க. ஒரு ராக்கர்ஸ் இல்லை. இன்னைக்கு அப்லோட் இருக்குங்க. தமிழ் ராக்கர்ஸ் எதுல இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஒரு மலையாளத்துல 6 மாசத்துக்கு முன்னாடி வந்த படத்தை என்னால பார்க்க முடியல. இதை சரி பண்ணாமல் நம்ம சிறு படங்களுடைய ஆடியோ ரிலீஸ்க்கு போறப்ப எனக்கு மனசுலாம் வலிச்சிச்சு. ஐயோ போய் பாராட்டிட்டு வந்துருவோம், பாவம் அவங்க ரிலீஸ் பண்றதுக்குள்ளேயும்
தியேட்டர் கிடைக்காது, ஷோ கிடைக்காது, நல்ல இடம் கிடைக்காது. அதுக்குள்ளே ராக்கர்ஸ்ல மால்ல 1 ஹவர் 40 ரூபாய். ஒரு பைக் பார்க் பண்ணா, கார் பார்க் பண்ணா 120 ரூபா. ஒரு கார் இதெல்லாம் அழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்தீங்க. முழு வேலையில் இருக்கிறவங்க தயவுசெய்து தலைவர் பதவிக்கு வராதீங்க. இல்ல அந்த வேலையை செஞ்சு முடியுங்க. அதை செய்யாம நீங்க ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒழுங்கா துப்பறீங்க. ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. என் வீடு தீப்பற்றி எரிய போகிறது, எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்போது நான் பிடில் வாசிக்க தயாராக இல்லை. எனினும் பொதுநலன் கருதி மாபெரும் வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.